எல்லாமே நம்மளோட ஒரே செடி தான். ஒரே செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா? நிறையா செடிலாம் இல்லை, ஒரே செடி. செடியே ஃபுல்லாக பூக்கள் இருக்குது. பூ இருக்கிறதுனால செடி எப்படியே கண்டு அந்த கொப்பே வந்து வளைஞ்சிருக்கு. நம்ம பறிச்சுட்டு பார்க்கலாம் எவ்வளோ பூ இருக்குன்னு. அது நம்மளுக்கு டிசம்பரும் பூத்துருக்கு, அதையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், டிசம்பரும் நம்மளுக்கு நிறையா இருக்குது. நம்மளுடைய பிச்சி சாயங்காலம் பூக்கிறது சந்திரமுல்லை என்னமோ பேர். இங்கிட்ட நிறைய அரும்புகள் விட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ கனகாமரம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஆத்தை செம்ம கனகாமரம். அதே மாதிரிக்கெல்லாம் நமக்கு டிசம்பர் கொஞ்சோண்டு பிச்சிப்பூ. இதை கட்டிட்டு நம்ம பார்க்கலாம் எவ்வளோது இருக்குன்னு நம்மளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பறித்த பூ இன்றைக்கி எல்லாத்தையும் பறித்ததை ஃபுல்லாத்தையும் கட்டியாச்சு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இருங்க, ரெண்டாக மடித்து வச்சா இவ்வளோ பூக்கள் இருக்குது நம்மளுக்கு. நம்மளுடைய டிசம்பர், இது நம்மளுடைய இது என்ன சந்தனமுல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இது மாதிரிக்க வச்சு கட்டி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு மல்லிகைப்பூ பிடிக்குன்னு, கனகாமரம் பிடிக்குன்னு எனக்கு இது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.